புழல் சிறையில் மீண்டும் கொண்டாட்டம் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டதால் திமுகவினர் அங்கு புழல் சிறை வளாகத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக புழல் சிறை வளாகத்தில் திமுக தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றம் ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி வரவேற்பதற்காக புழல் சிறை வளாகத்தில் அவருடைய அங்கு திமுக தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக புழல் சிறை முன்பாக திமுகவினர் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஆள் உயர மாலையுடன் திமுகவினர் அவரை வரவேற்க அங்கு காத்திருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அங்கு புழல் சிறை வளாகம் களைகட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியை விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது ஆணை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜியை சிறையில் இருந்து விடுவிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட்டும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியை சிறையிலிருந்து விடுவிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைக்கிறார். வணக்கம் மதியழகன். தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜியை விடுவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி எப்போது விடுவிக்கப்படுவார், அது பற்றிய தகவல்களை பதிவு பண்ணலாம். 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு தற்பொழுது முழுமையாக சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இன்று காலை உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அதனுடைய உத்தரவு நகல் 2 மணி அளவிலேயே கிடைக்கப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த உத்தரவு நகலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதே போல உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காக, அதாவது உத்தரவாதங்களை நிறைவேற்றுவதற்காக செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர்கள் மா கௌதமன் மற்றும் பரணிக்குமார் ஆகியோர் வந்திருந்தனர். அவர்கள் அந்த பிணை பத்திரங்களையும் உத்தரவாத பத்திரங்களையும் தாக்கல் செய்தனர். ஆனால் வழக்கில் சில குழப்பங்கள் இருப்பதாக, அதாவது உத்தரவில் சில குழப்பங்கள் இருக்கிறது. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுகிதான் ஜாமீன் பெற வேண்டும் என்று எந்த விதமான வாக்கியமும் உச்ச நீதிமன்ற உத்தரவு நகலில் இல்லை. எனவே இதனை ஏற்றுக்கொள்வதில் தயக்கமும் குழப்பமும் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கங்களை பெறுவதற்காக அமலாக்கத்துறை வழக்கறிஞருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜரானார். அப்பொழுது அவரிடம் நீதிபதியை பொறுத்தவரை இந்த உத்தரவு நகலை படித்தீர்களா, ஜாமீன் வழங்குவதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா, அதாவது அந்த உத்தரவாதங்களை நிறைவேற்றுவது உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்காக அவரது உறவினர்கள் இருவர் பிணை, அதாவது பாண்டு உத்தரவாதத்தை அளித்தனர். அவர்களிடம் அவர்களது பெயர் விவரங்கள், எதற்காக அளிக்கிறீர்கள், எப்படி தெரியும் போன்ற அனைத்து விவரங்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். இது ஒரு வழக்கமான நடைமுறைதான். இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதை அடுத்து செந்தில் பாலாஜிக்கு முறைப்படி ஜாமீன் வழங்கி தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி செந்தில் பாலாஜியினுடைய பாஸ்போர்ட்டும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதே போல 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை தொகை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இந்த உத்தரவாதங்கள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் இன்னும் ஒரு சில, அதாவது ஏறக்குறைய 30 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த உத்தரவு நகல் மின்னஞ்சல் மூலியமாக நீதிமன்றம் சார்பிலும் அனுப்பி வைக்கப்படும். அதே போல
வழக்கமான நடைமுறையாக நீதிமன்றத்தினுடைய இந்த சான்றளிக்கப்பட்ட நகல் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர்கள் சார்பில் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டது என்று அளிக்கப்பட்ட பின்னர் அதை பெற்றுக்கொண்டு சிறை நிர்வாகம் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிப்பார்கள். தற்பொழுது செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான அனைத்து சட்ட தடைகளும் நீங்கிவிட்டன. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அல்லது மிக குறைந்த அளவு நேரங்களிலேயே அவர் சிறையில் இருந்து வெளியேறுவது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.